சோலோ லெவலிங்கோட சீசன் 2 நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 14 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் புரியாம போறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்கு. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 14 தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ கைஸ். அமைதி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்கே பாரு தம்பி, இங்கே இருக்க வில்லேஜர் மூஞ்சி எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ரொம்ப 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 முக்கியம். ஏதாச்சும் ஒரு ட்ரபிள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெளியில போய் கேட்க கூட முடியாது. இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னோட வேலை ஒண்ணுமே கிடையாது. நீ கேட் ஏதாச்சும் திறந்துருக்கா இல்லையா அதை மட்டும் பாரு. ஏதாச்சும் ஒரு கேட்டு திறந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு அட்டாக் வரப்போகுது அப்படின்னா கூட நம்ம ஹெல்ப் கேட்டாலுமே வரத்துக்கு 3 நாள் ஆகும். ஏன்னா அது சுத்திலும் பார்த்தோம்னா தண்ணி தான். இது வந்து ஒரு ஐலாண்டு. அதனால நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. நீ வந்து என்ன பண்றியோ இல்லையோ கண்ணை கழுகு மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பான். சார் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு பார்த்தா அந்த எறும்பு வந்து இவங்க கண்ணு முன்னாடி நிற்கும். அப்படியே ஒரு கட்டு நம்ம டீமன் கேஸ்ல காட்டுறானுங்க. நம்ம ஜின்னுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் காண்டாவே இருக்கும். என்ன மேட்டர்னா இந்த சேடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த சேடை எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட லெவலப் மேலே டெவலப் ஆகி ஒரு 820 கிட்ட போயிடும். அதே சமயம் சேடை சேவும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா இவனால எந்த ஒரு டீமனையும் அரைஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு டீமனையும் வேக்கப் கால் கொடுக்க முடியாது. பட் இது மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஆர்மியை வந்துட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் போச்சே அப்படிங்கிற மட்டும் வருத்தப்பட்டு இருப்பான். இதுக்கப்புறம் விட்டா சரி வராது, டேய் 6 டீமா பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டீமை கிரியேட் பண்ணுவான். டஸ்கோடது, இகரிஸோடது, அயனோடது, டேங்க்கு, ஹைஆருக்கு, பி அண்ட் ஏன்னு சொல்லிட்டு ஒரு 6 டீம் பிரிச்சிருப்பான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 2 வேலை கொடுக்குறேன். வேலை என்னன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி வர எல்லா எனிமே அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. 2வது என்ட்ரி பர்மிட்டை தேடணும். இது 2மே ப்ரையாரிட்டி, கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். நான் சண்டை போடுறதோட என்ட்ரி பர்மிட் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் வேகமாக ஃப்ளோரை கடந்து போயிட்டேன்னா நான் வந்து சீக்கிரமாகவே டிஃபீட் பண்ணிடுவேன், எனக்கு தேவையான ஆட்டம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். அமிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா. ரொம்பவே நல்லது. சரி அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நான் அங்கங்கே சுற்றி தெரியாமல் என் மானை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன சோல்ஜர் அப்படிங்கிறது கண்டிப்பாக செத்துக்கிட்டே இருப்பானுங்க. அவங்க என் மானாவை எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. சரி என்னோட மானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் மேலே போர்ஷனை எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படியே கொஞ்ச நாள் உருண்டு ஓடும். நம்ம ஷேடோ மான்ஸ்டர் எல்லாமே பார்த்தோம்னா லெவலப் மேலே லெவலப் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம டேங்க் வந்து 24 லெவலுக்கு வந்திருப்பான். அந்த சின்ன சின்ன சோல்ஜர்லாம் பார்த்தோம்னா 16, 19 சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வந்திருப்பானுங்க. நான் நினச்சதோட 80வது ஃப்ளோர் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். பட் 80வது ஃப்ளோர்லேயே 2 நாள் கிட்ட உட்காந்துருக்கோம். என்ன காரணமாக இருக்கும்? ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி இருப்பானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். என்னது இது? என்னோட மானை இவ்வளோ சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. யார் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஐயன் தான் அங்கிட்டு போனா. அவங்களால ரீஜென்ரேட் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கானுங்க எனிமி. அப்ப நான் கெஸ் பண்ணது ரைட்டு தான். ஏதோ ஒரு எனிமி இங்க பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப இவன் மானா வந்து பயங்கரமா ட்ரெயின் ஆகும். இப்ப வேற வழியே கிடையாது, அவங்கள கூப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிடுவான். மறுநாள் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும். நம்ம ஷேடோ செல்ஸ் எல்லாமே தோத்துக்கிட்டே இருப்பானுங்க. இப்பதான் ஐயாருக்கு பி டீமை தோக்கடிச்சானுங்க. அடுத்து இகரிஸ் டீம் கிட்ட போயிருக்கானுங்க. பட் என்ன இங்க பிரச்சனைனா இகரிஸ் டீமுக்கும் ஆர்க் டீமுக்கு இடையில டஸ்க் டீம் இருக்கு. இகரிஸை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் டஸ்க் கிட்ட தான் போயிருக்கணும். பட் எதுக்காக பி டீமுக்கு வந்திருக்கானுங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நம்மளோட எனிமி பயங்கரமான புத்திசாலியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா மானாவை டிடெக்ட் பண்ணக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்கணும். ஸோ ரொம்ப புத்திசாலியான எனிமையா தான் இருக்கும் போல இருக்கு. என் கணக்குப்படி அடுத்து அவங்க வரப்போறது டேங்க் டீமு கிட்ட தான். சரி அங்கே போவோம்னு சொல்லிட்டு போவான். அதே மாதிரி அங்கே வந்து நிற்பானுங்க. ஒரு நோபல் டீமனு அண்ட் ஒரு 3 நைட் டீமனுமே வந்திருக்கும். இந்த போட்டு டேங்கை வந்து ஒருத்த பறந்து வந்து ஒரு அடியை போடுவான் பாருங்க. அதோட ரீஜென்ரேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருப்பானுங்க. இவன் என்ன பண்ணுவானா அப்படியே வேகமா வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அவன் செத்துருவான். அதே சமயம் 2 பேர் இருப்பானுங்களே அவங்களுமே வந்திருப்பானுங்க. அவங்களே நம்ம ஜின்னு சம்பவத்தை செஞ்சு விட்டுருவான். எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று தோணிக்கிட்டே இருந்துச்சு, இந்த மான்ஸ்டருக்குலாம் பயம் வருமா வராதான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ நான் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனை மறைச்சு பார்த்துட்டு இருப்பாரான். அந்த நோபல் டீம் வந்து சண்டைக்கு வந்துருவான். அந்த பிடி ஸ்பீர் வச்சு குத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஜின்னுமே டாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த டீம் வந்து நெத்தி கழுத்து இதையும் இந்த மட்டும் முக்கியமான பகுதியை மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. ஸோ ரேங்க் ஏற இவங்களோட இன்டெலிஜென்ஸும் சரி இவங்களோட பவரும் சரி பயங்கரமாக ஏறுது போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அதே சமயம் இவனோட கத்தி வச்சு அவன் ஸ்பீரை வந்து ஒரு அட்டாக்கை போட்டு அப்படி தூக்கி குத்துறான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. நான் கிவ் அப் பண்ணிடுறேன்னு சொல்லி கத்துவா. என்ன ஹியூமன் லாங்குவேஜா பேசுறாளா? இந்த வாய்ஸ் யாருடி நீன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிரும். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என் உயிரை மட்டும் விட்டுருங்க, நான் வந்து தப்பான இடத்துக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ இப்பதான் இவங்களை அட்டாக் பண்ணிருக்க, அடுத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறியா? ஆமா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்களோட கிளான் தான் பார்த்தோம்னா இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மட்டும் எவனோ ஒரு இந்த மட்டும் ஏதோ ஒரு நல்ல மனிதர்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறத நாங்க எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இங்க பாரு, இப்பதான் உன்னோட ஆளுங்களை கொன்ன, அதுக்குள்ளேயே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகுறதுலாம் ஓகேவா? இங்க பாருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நைட்ஸ் எல்லாமே உங்களை காப்பாற்றணும், அதை நினைச்சு அவங்களே ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. எவ்வளவு மாதிரி செல்ஃபிஷான டீமனை நான் பார்த்ததே கிடையாதுடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவ வேற ஹியூமன் மாதிரி இருக்காளா? இவ்வளவு குத்தா வேணான்னு நினைக்கிறேன்.
ஓப்பனிங் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குத்த வருவான். நம்ம டஸ்க் வந்து உள்ளார போந்துருவான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை மன்னிச்சிருக்கேன், என் உயிரை விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு காலில் வந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருப்பா. நம்ம ஜின்னு கொஞ்சம் ஷாக்காகவே இருக்கும். இவ வந்து வெக்க இல்லாமல் தெரியுறாளா இல்லைன்னா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காளா, என்ன ஒன்றுமே புரியல. என்ட்ரி பாஸ் அது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஓ என்ட்ரி பாஸை பற்றி பேசுகிறீங்களா, அது எங்களுக்கெல்லாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு, நீங்கள் என்ன எதுவும் பண்ணாமல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எங்கள் அப்பாட்டேருந்து நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. என்னது, டீமன்ஸ் வந்து என்ட்ரி பாஸை ப்ரொடெக்ட் பண்ணுதா, அதனால தான் எனக்கு இவ்வளோ நேரம் கிடைக்கவே இல்லையா, என்ட்ரி பாஸை நீங்கள் தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆமாம்மா நாங்கள் தான் என்ட்ரி பாஸை வச்சுருக்கோம், மேலே இருக்க ஃப்ளோர் எல்லாமே இந்த மாதிரி தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கோம், பட் எங்கே இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியாது, ஒருவேளை என்னை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இவ்வளோ நான் நம்பலாமா வேணாமா, சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவானா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகும். நான் உன்னை நம்பலாமான்னு கேட்பான் பாருங்க. இவளுக்கு அவ்வளோதான், நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜின்னு வந்து பிளட்லெஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பானா. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. சரி ரைட்டு, அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ என்ட்ரி பாஸை மட்டும் என் கையில் கொடுத்துரு, நான் உங்க ஆளுங்க யாரையும் சண்டை போட மாட்டேன், உங்க ஆளு யாரையும் கொல்ல மாட்டேன், பட் அதுக்கு முன்னாடி நீ யாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். அதே சமயம் அந்த போட்டு கோஸ்டல் ஏரியாட்ட அந்த ஆண்ட் வந்து இருந்துச்சுல, அது ஒவ்வொருத்தரும் அடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதே சமயம் என்னோட பேர் வந்து எசில், நான் வந்து ராடில் கிளானோட ஒரு பெரிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. என் கிளானை பற்றி சொல்லணும்னா இங்கே பாருமா, நான் அதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே கிடையாது, நான் வந்து உடனே ஒன்று கேட்குறேன், உன் மண்டைக்குள்ளே என்ன மாதிரி வாய்ஸ் கூடுது, இந்த மாதிரி ஹியூமன்ஸை கொல்லணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாய்ஸ் கூடுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கிடையாது, பட் வேற மாதிரி என்கிட்ட கேட்கும் அப்படின்பா. இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னது, மான்ஸ்டர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கா, ஏன்னா கேட் கீப்பர் டாக் இருந்துச்சுல, அந்த மாட்ட ஆளுங்களுக்கு இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரையும் உள்ளார விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும். அதே மாதிரி டஞ்சன்ல வாழக்கூடியவங்களுக்கு அந்த டஞ்சனுக்குள்ள யாரையும் என்ட்ரி ஆகக்கூடாது, அதுலேருந்து வெளியில வரணும், அந்த இடத்த ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மான்ஸ்டரோட திட்டம். அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும் போல இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னையிலேருந்து இந்த வாசி கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டோன்னே, நான் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்ல போறீங்க, எனக்கு பெரிய சாக்காயிரும். இது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியா, அப்பனா வேற எங்கே தான் பிறந்திருக்கா, இது கண்டுபிடிச்சா போதும், நம்ம நேச்சர் ஆஃப் த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சலாம், சிஸ்டத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, அதை பற்றி சொல்லணும்னா எனக்கு பெருசாக தெரியாது, நான் பிறக்கிறப்ப டீமன் வேலில் தான் இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், டீமன் வேலில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது நாங்கள் வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சுப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன வீடியோ தான், சின்ன வீடியோலாம் போட வேணாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு தான் சின்ன வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம்னா சோலோ விங்கோட சீசன் 2 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாக தான் போயிட்டு இருக்கும், ஏன்னா ஃபைனல் பேட்ச் வந்து நெருங்க போகிறோம்ல, அதுக்காக தான். ஸோ ஐ லவ் யூ கைஸ் so much.